இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான தீபாவளி ஸ்பெஷலுக்காக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி கொண்டு எப்படி நம்ம வந்து அதிரசம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரேஷன் பச்சரிசியை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் நல்லா வரும். நம்ம வந்து பாலிஷ் பண்ணி வச்சோம்னா சில அரிசிங்க வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கும். ஆனால் இந்த ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்குது. அதனால் பாலிஷ் எதுவும் பண்ணலை. இந்த ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வந்து ஒரு 4-5 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு 5 வாட்டி நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசியிருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். இதுக்காக நான் கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 மணி நேரம் நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆற போட்டுடலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஆற வச்சாச்சு. அரிசி வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கணுன்னாலும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஜலிச்சிருங்க. இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இந்த அரிசி கூட நம்ம 1 இன்ச் அளவுக்கு சுக்கு, இந்த சுக்கை வந்து மேல் தோலை நான் நீக்கிட்டு ஒரு தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா மிஷினில் போடும்போது அது சரியாக அரைப்படாது. அதனால் வந்து ஒரு தட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 6 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். 6 ஏலக்காய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஏலக்காய், சுக்கு இது எல்லாத்தையுமே வந்து இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சிக்கணும். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிஷினில் பச்சரிசியை கொண்டு போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேமியா விழுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஜெலிச்சிடணும். இப்போ நான் வந்து ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே வந்து சுக்கு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே நல்லா பவுடராக ஆகிடுச்சு. நம்ம ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு. இப்போ நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம முதல்ல வெள்ளை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை அதிரசம் செய்கிறதுக்காக நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு பச்சரிசியை ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சிருந்தோம். இதில் பாதியை வந்து நான் வெள்ளை அதிரசத்துக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம முதல்ல வெள்ளை அதிரசத்துக்காக பாகு எடுத்துடலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து பாகு காய்ச்சறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து 400 கிராம் அளவுக்கு வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாகு வெல்லம், அதனால் வந்து உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல பாகம் ஆகும். சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஒரு மத்து வச்சு கரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து கொஞ்சம் கரைஞ்சதும் நம்ம வந்து வடிகட்டி மறுபடியும் இதில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது நல்லா வெல்லம் வந்து வாசனையாக இருக்கும். நம்ம கம்பி பதத்துக்கு வந்து பாகு காய்ச்சிக்கணும். இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு அளவுக்கு இந்த மாதிரி பாகு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடவே அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மாவு எல்லாமே இந்த வெள்ளைப்பாகோட நல்லா கலந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம மாவை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து கலந்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம வந்து அதிரசம் செய்யலாம். எப்போவுமே பாகு எடுத்து வச்சு அடுத்த நாள் வந்து அதிரசம் செஞ்சால் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. தீபாவளி நோன்பு அன்னைக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்து வைக்க மாட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் காலையிலேயே வந்து பாகு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதிரசம் மாவு வந்து ஆறுனதும் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அன்றைக்கே தான் நாங்கள் செய்வோம்.
அதனால வந்து இப்போ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து இது நல்லா ஆறுனதும் எப்படி அதிரசம் செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். இந்த கெட்டியாக இருக்கிற மாவை கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. நம்ம நெய் இல்லைன்னா கூட எண்ணெய் கூட சேர்த்து பிசையலாம். நெய் சேர்க்கும் போது அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் நம்ம நெய் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம மாவை உருட்டிக்கலாம். இப்போ மாவை இந்த மாதிரி எல்லாமே கூட உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டினோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாழை இலையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாவை வச்சு இப்போ நம்ம அதிரசத்தை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். இப்போ நம்ம அதிரசம் தட்டியாச்சு. உங்களுக்கு இடையில ஓட்டை வேணும்னா நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் திரட்டுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லா பக்கமும் திரட்டியாச்சு. இப்போ நம்ம அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அதிரசம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்மளுடைய எண்ணெய் சூடாகிடுச்சு. வெள்ளை அதிரசத்தை சேர்த்துடலாம். இந்த அதிரசம் நல்லா எலும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அதிரசம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு அதிரசத்தையும் சேர்த்துடலாம். இந்த அதிரசம் போட்டதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எலும்பி வர ஆரம்பிக்கும். நல்லா எலும்பி வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பூரி மாதிரி நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்தும் இருக்குது. இப்போ நம்ம அதிரசத்தை எடுத்துடலாம். இப்போ நம்ம வெள்ளை அதிரசத்தை நம்ம அந்த எண்ணெயெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அதிரசக்கட்டை இருந்தால் அதிரசக்கட்டை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு கூட நீங்கள் ஒரு வாட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த அதிரசத்தை எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. அப்போ அதில் இருக்கிற எண்ணெய்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம் வடிஞ்சிரும். நீங்கள் டப்பாவில் வைக்கும் போது கூட கீழே ஒரு பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் வடிஞ்சு அதில் இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் வந்து கரெக்டாக வெளியில் வரும். பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் நல்லா எண்ணெய்லாம் வெளியில் வந்து வருது. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் நீங்கள் சுட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்மளுடைய வெள்ளை அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வெள்ளை அதிரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.